பேசுவேன், பாடுவேன்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. சும்மா ஊரில் நான் பாடிட்டு இருந்தேன். வணக்கம். நான் உங்களுடைய பின்னணி பாடகன் சத்யன். ரொம்ப எங்கள் ஃபேமிலியில் மொத்தம் 8 பேர். அப்பா, அம்மா. இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறேன், நான் எங்கெங்கே போகிறேன், இவ்வளோ பேர் எனக்கு கிடச்சிருக்குன்னா அது கண்டிப்பாக ஜீ தமிழ்னால தான். யோகஸ்ரீலாம் நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அண்ணா ஒரு 200 பாட்டுக்கு மேலே சினிமாவில் பாடியிருக்கேன். ஆனால் அத்தனை நேற்று தான் எனக்கு ஓல வேலையை முடிஞ்சது. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு இந்த சப்போர்ட்டை பார்க்கும். ஏர்போர்ட்லேருந்து வந்தோடனே செம்மையாக வெல்கம் பண்ணாங்க எல்லோரும். வசூல் ராஜா MBBSல ஆரம்பித்து இன்றைக்கி வாத்தியார் வரைக்கும். நான் ஃபஸ்ட்டு ஒரு நன்றி யோகஸ்ரீயோட வயசு என்னுடைய பொண்ணு வயசும் ஒன்று. ஆனால் எனக்கு எந்த மீடியாவும் பெருசாக சப்போர்ட் பண்ணலை. நான் ஒரு குமிழி, நீ ஒரு காற்று, தொடாதே நீ தொடாதே. ஹாய், நான் உங்கள் ஜீ தமிழ் சரிகமப்பா யோகஸ்ரீ பேசுகிறேன். எங்களுடைய ரோஜா ரோஜா லைவ் இன் கான்சர்ட்க்கு நீங்கள் எல்லோரும் நாளைக்கு வரணும். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு இந்த சப்போர்ட்டை பார்க்கும்போது. மக்கள்லாம் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு நிறைய ஓட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும் இங்கேருந்து. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். நாளைக்கு கண்டிப்பாக வரணும். நான் வந்து சரிகமப்பா லிட்டில் சாம்ப் சீசன் 4ல் ஃபஸ்ட் ரன்னரப். ஃபஸ்ட்டு நான் மெகா ஆடிஷன்லேருந்தே எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க மக்கள். ஃபஸ்ட் நான் எங்கெங்கே பாடினதுலேருந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. கடைசி வரைக்குமே எனக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீலங்காஸ் மக்கள் ரொம்ப ரொம்ப எனக்கு இங்கேருந்து நிறைய எனக்கு ஓட் கிடச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுங்கள். எங்கள் ஃபேமிலியில் மொத்தம் 8 பேர். அப்பா, அம்மா, எனக்கு 2 தங்கச்சிங்க, ஒரு தம்பி இருக்காங்க. அப்புறம் தாத்தா பாட்டி இருக்காங்க. நான் ஆடிஷன் கரூரில் அட்டன் பண்ணி அப்புறம் ஒரு ஆடிஷனாக செலக்ட் ஆகி தான் மெகா ஆடிஷன் வந்தேன். மெகா ஆடிஷனில் செலக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் எல்லா ரவுண்ட்ஸுமே பாடினேன். ரொம்ப ரொம்ப அங்கே ஏர்போர்ட்லேருந்து வந்தோடனே செம்மையாக வெல்கம் பண்ணாங்க எல்லாருமே, டீம் மொத்தமாக. அதுக்கப்புறம் லன்ச் சாப்பிட்டு எங்களுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் கில்மிஷா. ஸோ திருவிலை மீடியா வந்து பெருமிடம் வழங்கக்கூடிய இந்த ரோஜா ரோஜா லைவ் கான்சர்ட் வந்து சூப்பராக நடக்க போகுது நாளைக்கு. ஸோ நான் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அண்ட் சத்யன் அண்ணா, யோகஸ்ரீ எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ 2 பேரையும் மறுபடியும் பார்க்குறது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் யோகஸ்ரீலாம் நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அண்ணாவையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அண்ட் இப்போ பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் எல்லோரும் கண்டிப்பாக வாங்க, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். நிறைய சாங் லிஸ்ட் வச்சுருக்கிறோம். அவங்கள வந்து மகிழ்ச்சி படுத்துறதுக்கு நிறைய விஷயம் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வாங்க. ட்ரிபிளே மீடியா வந்து எப்படி சொல்கிறது, ட்ரிபிளே மீடியா பற்றி சொல்லவே தேவையில்லை. அது எங்களோட மீடியா மாதிரி தான். ஸோ ரொம்ப ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, சப்போர்ட் பண்ணுவாங்க. சுகி அங்கிளாக இருக்கட்டும், யமுனா ஆண்டியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. நிறைய ஷோஸ் வந்து அவங்க கூட பண்ணியிருக்கேன். ஸோ இன்னுமே அவங்க கூட பண்ணுவேன். ஸோ சூப்பராக இருக்கும் நாளைக்கு. என்ன பண்ண ஃப்யூச்சரில் நேற்று தான் எனக்கு ஓல வேலையை முடிஞ்சது. ஸோ ஒரு பெரிய ஒரு இதிலேருந்து வந்திருக்கிறேன். அண்டு நான் ஃப்யூச்சரில் நிறைய சாங்ஸ் பண்ணுவேன். அண்ட் பண்ணும்போது பாருங்கள். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு வேணும். ஸோ ஆடிஷனில் எல்லாருக்குமே தெரியும், குயில் பாட்டு தான் பாடணும். நாளைக்கு ஷோவில் போடுங்க. குயில் பாட்டு வந்தது நீளமானி, அதை கேட்டு
ஓ செல்வதங்கே மனம் தானே இன்று வந்த இன்பம் என்னவோ அதை கண்டு கண்டு அன்பு பொங்கவோ குயிலே போ போ இனி நான் தானே இனி உன்றாகம் அது என்றாகும். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய பின்னணி பாடகன் சத்யன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. யாழ்ப்பாணத்துக்கு மறுபடியும் வந்திருக்கிறேன். அது ஒரு AAA மீடியா வந்து ஒரு சூப்பரான ஈவெண்ட் பண்ணுறாங்க. ஐம் ரியலி எக்ஸைட்டட். அவங்க வந்து ஏற்கனவே அவங்க கொடுத்துருந்த சில ஷோஸ் பண்ணுறதா இருந்தது, பட் அது தள்ளி போயிட்டு இருந்தது. பட் டைம் வந்திருக்கு இப்போ நமக்கு. ரோஜா ரோஜா லைவ் இன் கான்சர்ட் நாளைக்கு நடக்க போகுது. ஐம் ரியலி எக்ஸைட்டட். இது வரைக்கும் வந்து எனக்கு எல்லா வகையிலுமே ஸ்ரீலங்கன் மக்கள், நம்ம தமிழ் மக்கள், இலங்கை தமிழ் மக்கள் வந்து பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எல்லாத்துலேயுமே. நான் வந்து என்னோடய கெரியர் வந்து வசூல் ராஜா MBBSல ஆரம்பித்து இன்றைக்கி வாவாத்தியார் வரைக்கும் ஒரு 200 பாட்டுக்கு மேலே சினிமாவில் பாடியிருக்கேன். அண்ட் அத்தனை பாட்டும் எவ்வளோ பேர் உலகம் முழுக்க ரசிக்கிறாங்க அண்ட் எங்களை உலகம் முழுக்க கொண்டு போகிறாங்க. அவங்களாம் யாருன்னு பார்த்தா வேறு யாரும் கிடையாது, நம்மளோட இலங்கை தமிழ் மக்கள் தான். அவங்க தான் உலகத்தில் இருக்க எல்லா பாதையிலையுமே பறந்து விரிஞ்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட அன்பும் பேராதரவும் எங்களுக்கு எப்போவுமே தேவை. அண்ட் இப்போவுமே இந்த நம்ம AAA நம்மளோட மீடியா மக்களும் கூட பார்த்திங்கன்னா அவங்களுடைய அன்புக்கு குறைய இல்லை. ரொம்ப அழகாக எங்களை வெல்கம் பண்ணி தி ஆர் டேக்கிங் கேர் லைக் எனிதிங். சூப்பரான ஒரு லைவ் கான்சர்ட்டுக்காக நாங்கள் எல்லாருமே காத்துட்ருக்குறோம். ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். குழந்தைங்களோட சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறேன். ட்ரூ ஹானஸ்ட்லி பிகாஸ் யோகஸ்ரீயோட வயசு என்னுடைய பொண்ணு வயசும் ஒன்று. ஸோ ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். அண்ட் கில்மிஷா கூட ஏற்கனவே பர்ஃபார்ம் பண்ணுறேங்க. பார்ப்போம். நாளைக்கு ஒரு சூப்பரான ஷோ கட்டாயம் காத்திருக்குது. ஏன்னா செம்ம பேண்ட், லைவ் பேண்டும் நம்ம கூட பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. சாரங்கா எனக்கு அவங்க கூட பர்ஃபார்ம் பண்ண ரொம்ப நாள் ஆசை. நான் அவரோட லீட் ரிதம் பிளேயர் மிஸ்டர் பானு அவர்கிட்டலாம் பேசியிருக்கேன். ஏன்னா அவங்களோட ஃபேன் நான் ஆக்சுவலி. இன்ஃபேக்ட் அந்த சாரங்கா பேண்டுக்கே நான் ஃபேன் தான். அவங்க கூட பர்ஃபார்ம் பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஒரு ஆசைப்பட்டேன். அது இன்றைக்கி நடக்குது AAA மீடியா மூலிமா. ஸோ தேங்க்ஸ் டு தேட். ஸோ நாளைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்கள் அப்படியே வீடியோ பார்த்துட்டு வீட்டிலே இருக்காமல் டிக்கெட் வாங்கிட்டு ஷோக்கு வாங்க. செம்ம ஷோ காத்துட்ருக்குது. நீங்கள் பாடின பாட்டு வைரலாக இருக்குது, ரோஜா ரோஜா பாட்டு. அந்த பாட்டை தான் AAA மீடியாவில் டைட்டிலாக வச்சுருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது 26 வருஷம் முன்னாடி ஸ்டேஜில் நான் பாடின ஒரு பாட்டு. இப்போ எனக்கு 19 வயசு. அப்போது அந்த பாட்டு வந்து இப்போது திடீர்னு வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பாட்டு வைரல் ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அண்ட் இன்றைக்கி வந்து அந்த பாட்டு டைட்டிலாக மாறி அது ஒரு ஷோ நடக்கும்னு கனவுல கூட நினச்சி பார்க்கல. ஒரு 4 மாதம் முன்னாடி வரைக்கும் இது நடக்கும்னு எனக்கு தெரியாது. அண்டு அதுவும் மக்கள் தான் சொல்லணும். ஏன்னா அவங்க தான் வந்து இந்த வீடியோவை வந்து வைரல் ஆக்குனாங்க. அவங்களோட அன்பு தான். ஹானஸ்ட்லி சொல்லணுன்னா எனக்கு எந்த மீடியாவும் பெருசாக சப்போர்ட் பண்ணலை. நான் வந்து ப்ளேபேக்கில் இருந்தாலும் கூட, இவ்வளோ வருஷமாக இருந்தாலும் கூட, எனக்கு நான் வரணும், நான் ஜெயிக்கணும்னு நினச்சது மக்கள் தான், நீங்கள் தான். ஸோ இன்றைக்கி இந்த ரோஜா ரோஜா உங்களால் தான் சாத்தியமாச்சு. அப்படியே அந்த பாட்டை வந்து உன்னிகிருஷ்ணன் சார் ஒரிஜினலாக பாடினது அவர் தான். அவர்கிட்டையும் சொன்னால் அவரும் எனக்கு விஷ் பண்ணார். அகெயின் நாளைக்கு அந்த பாட்டோட நம்ம ஷோ ஆரம்பிக்கிறோம் சூப்பராக. இன்பம் உள்ளதென்று தேடிக்கொள்ளாதே. தள்ளிப்போ இந்த பஞ்ச நெஞ்சம் பத்தி கொள்ளும் வராதே. நான் ஒரு குமிழி, நீ ஒரு காற்று, தொடாதே நீ தொடாதே. நீ ஒரு கிளிதான், நான் உந்தன் கிளைதான், செல்லாதே தள்ளி செல்லாதே. ஓ என்னம்மா என்னம்மா உந்தன் நெஞ்சில் உள்ள வலி என்ன என்னம்மா. ஃபஸ்ட்டு மலேசியா போனேன். அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா தான் ஃபஸ்ட்டு. இப்போ படித்த பாட்டு வந்து மெகா ஒடிச்சியில் 2வது படித்த பாட்டு. ஆமாம் ஆமாம். நீங்கள் முதல் படித்தது பள்ளி படத்துல குறிஞ்சியிலே போகணும். இன்கேஸ் நீங்கள் வைரலானது வந்து எங்கே ஆமாம். ஒரு 2வது சான்ஸ் கொண்ட நடுவர்கள் கேட்காம இருந்திருந்தா இன்னொரு பாட்டை படிச்சு காட்டுங்கன்னு அவங்க கேட்காம இருந்தா எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமாம் எனக்கு தெரில. இவ்வளோ ட்ரெண்டாக இருக்க முடியுமான்னு எனக்கு தெரில. எல்லாமே கடவுளோட செயல் தான். நான் இது பாடணுன்னு இருக்குது.
ஸோ அது எனக்கு தெரில எப்படி எவ்வளோ. மக்கள் தான் கடவுள். ஆமாம், டெஃபினெட் மக்கள் தான். நான் ஃபஸ்ட்டு ஒரு நன்றி சொல்லணுன்னா அது கடவுளுக்கு சொல்லணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஜீ தமிழ் தான். நான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறேன், நான் எங்கெங்கே போகிறேன், இவ்வளோ பேர் எனக்கு கிடச்சிருக்குன்னா அது கண்டிப்பாக ஜீ தமிழ்னால தான். நான் சின்ன வயசுலேருந்து நிறைய ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். இந்த தடவை தான் நான் ஜீல இவ்வளோ மக்கள் மத்தியில் இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்குது எனக்கு. கண்டிப்பாக நான் எவ்வளோ பெரிய சிங்கர் ஆனால் கூட ஜீ தமிழை நான் மறக்கவே மாட்டேன். எனக்கு ஒரு பெரிய ஒரு ஃப்யூச்சரில் எனக்கு ஒரு இந்த அளவுக்குலாம் நான் வந்து இவ்வளோ தூரம் பேசுவேன் பாடுவேன்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. சும்மா ஊரில் நான் பாடிட்டு இருந்தேன். ஜீ தமிழ்னால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். நான் ரொம்ப 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 நன்றி சொல்கிறேன் ஜீ தமிழுக்கு. தேங்க்யூ. சத்யன் அவங்களோட கேள்வி இவங்க வச்சு உங்களுக்கு எங்களை பொருத்தமாக நினைக்கிறேன். ஒரு 10-15 வருஷத்துக்கு முதல்லாம் நீங்கள் பெரும்பாலான மியூசிக் டைரக்டரான லைவிங் கன்சர்ட் முன்னாடி ஒரு முக்கியமான பாடகர் ஜோன் சங்கராயான இதுலாம் கட்டாயம் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் ரீசெண்ட் டைமில் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து இப்போ ரியாலிட்டி ஷோக்கள் கூட ஆக்களை வச்சு தான் மெயினாக ஷோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி நம்மளோட கருத்து அல்லது நீங்கள் எதை பற்றி சொல்லுறீங்கன்னா? இல்லை, அது வந்து ஹானஸ்ட்லி சொன்னோன்னா ஒன்லி ப்ரமோஷன் தான் மேட்ருது. ஆக்சுவலி அவங்க பாப்புலரான சிங்கர்ஸுங்களை வச்சு ஷோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து அவங்க மியூசிக் டைரக்டர் மட்டுமே கிடையாது, அந்த ஆர்கனைசர்ஸும் முக்கியமான ஒரு பங்கு அதில் இருக்கிறாங்க. அவங்க தான் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி சிங்கர்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ மியூசிக் டைரக்டரோட மேற்பார்வையில் அந்த மாதிரி சூஸ் பண்ணப்படுது. அண்டு டிஃப்ரெண்ட்டான கலரும் அவங்களுக்கு கிடைக்கும். புது புது சிங்கர்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணும்போது அண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு கான்செப்ட்ஸும் டிஃப்ரெண்ட்டான ஒரு வைப்பில் இருக்குங்கிறது கரெக்டு தான். ஸோ நேச்சுரலான விருப்பம் தான் அது எல்லாருக்குமே. ரோஜா ரோஜா வைரலான பிறகு தான் ஃபைசலில் பாடுவீங்களா அல்லது அதுக்கு முதலே சான்ஸ் கிடைச்சிருக்காங்க? பைசன் வந்து ரோஜா ரோஜாக்கு அப்புறம் தான் நடந்துச்சு. வாத்தியாரை வந்து ரெக்கார்ட் பண்ணி 1 year ஆச்சு அது. ஆனால் அதுவும் லக்லி அதுவும் அதுக்கப்புறமா சைமல்டேனியஸாக வந்துச்சு.